ஏக்கலையிலிருந்து ஜாயலைக்கு போற வழியில ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. சரி எங்கட பாப்பாவ கூட்டிக் கொண்டு போறோம் தானே, பார்க்குலுக்க போயிட்டு பார்க்கலாமென்று நாங்களும் போனோம். நாங்க போகல சரியா 12 மணி உச்சி வெயில் டைம். சும்மா பார்த்துட்டு போலாமேன்ட்டு இதுலுக்க போனோம். ஆனா இங்க பார்க் மட்டும் இல்ல, அதுக்கு விட பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்து கொண்டு இருந்துச்சு. எங்களுக்கு தெரியும் நாங்க உள்ளுக்க போயிட்டு பார்த்தோம். கிட்ஸ் ப்ளே பண்ணதுக்கு வெரி சேஃப் அண்ட் வெரி லவ்லி பிளேஸா இத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டுமில்ல மழை பெஞ்சதுனால தான் இங்க தண்ணி கொஞ்சம் நிக்குது. மழை இல்லாம நல்ல வெயில் டைம், ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பிளேஸாவே ரெக்கமெண்ட் பண்ணேலும். இடத்துக்கு இடம் ஒவ்வொரு இடத்துலயும் எங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளறதுக்கு பெஞ்ச் போட்டு இருந்துச்சு, டேபிள் இருந்துச்சு. அதனால இது எத்தனை வயதானவங்க வந்தாலும் பிரச்சனையே இல்லை. எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸா காமா இருந்துட்டு போகக்கூடிய என்வாயர்மெண்ட். உள்ளுக்க கொஞ்சம் போயிட்டு பார்த்தோம்னா குளம் மாதிரி ஒன்று இருந்துச்சு. நான் உண்மையிலே வெளியில இருந்து பார்க்கக்குள்ள இவ்வளவு அழகான இடமா இதை நான் நினைக்கவே இல்லை. இயற்கை இன்னும் இன்னும் இதை அழகாக்கியே காட்டுச்சு. நாங்க போனது 12 மணி உச்சி வெயில் டைமா இருந்தாலும் இங்க இந்த குளிர் தன்மை எங்களைய உண்மைக்குமே மெய் மறக்க வச்சுச்சு. இடத்துக்கு இடம் தேசி பூக்கள் போல படர்ந்து மஞ்சள் கலர்ல அழகான சின்ன சின்ன பூக்கள் பூத்து இருந்துச்சு. பார்க்கவே அழகா இருந்துச்சு. உண்மையிலேயே இங்க பார்க்கறதுக்கு பயங்கரமா எதுவுமே இல்லை, வெரி சேஃபா இருந்துச்சு. ஆட்கள் சரியான மட்டும் குறைவா தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாம கூட இருந்திருக்கலாம். கட்டாயமா ஜாயில ஏக்கல சைடுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. உண்மைக்குமே மலையகம் ஃபீல் உண்டு எனக்கு வந்துச்சு. ஸ்கூல் டைம்ல தான் இந்த மாதிரியான இடங்களுக்கு ட்ரிப் கொண்டு போனேன், லாங் ஜேர்னி. அதை மீறி இந்த மாதிரியான ஒரு அன்பிலீவபிள் நினைக்காத டைம்ல இப்படி ஒரு இடம் கிடைச்சது உண்மைக்குமே சுவாரஸ்யமா இருக்குது. இங்க இருக்கிற குளம், அதோட இருக்கிற சின்ன சின்ன தாவரங்கள் உண்மைக்குமே மெய் மறக்க வச்சுச்சு. இது என்னடா இவர் பண்றாருன்னு கொஞ்சம் பார்த்தா தொட்டா வாடி தொட்டா சிவிங்கி என்றும் சொல்லுவாங்க. தொட்டா சிவிங்கி தாவரங்கள் நிறையவே இருந்துச்சு. அதை பிடிக்கக்குள்ள உண்மைக்குமே பழைய சிறு வயதுல ஞாபகங்கள் அதிகமாவே வந்துச்சு. எப்பயோ ஒரு காலத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்போம் என்ற ஒரு ஃபீலிங்கை இன்றைக்கு நான் அனுபவிக்க கிடைச்சிச்சு. உண்மைக்குமே நாங்க வாழக்கூடிய இடங்கள்ல இதெல்லாம் காண்றது வெரி ரேர், சரியான கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல எதிர்பாராத தருணத்துல கிடைச்சது சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸா. நான் கொலம்போல நிறைய இடத்துக்கு போற டைம்ல நிறைய பேர் போட்டோ ஷூட்க்கு வருவாங்க, பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்த நிறைய பேருக்கு தெரியாமத்தே இருக்கும். அவங்களுக்கு நான் கட்டாயம் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க போட்டோ ஷூட் செய்யறதா இருந்தா இது உண்மைக்குமே ஒரு பெஸ்டான பிளேஸ். இங்க இருந்து செய்யக்கூடிய போட்டோ ஷூட் ஒரு நாளும் யாருமே நினைக்க மாட்டாங்க ஏக்கல ஜாயில கம்பா சைடுன்னு நினைக்கவே மாட்டாங்க. அவ்வளவு அழகா இருந்துச்சு. நாங்க திடீரென்று வந்தது தான் இவ்வளவு அழகான ஒரு ஜேர்னியா இது மாறும்னு நினைக்கவே இல்லை. உண்மைக்குமே சிறுவர்களுக்கு ப்ளே பண்றதுக்கும் பெரியார்களுக்கு ரிலாக்ஸா இருக்கிறதுக்கும் ஒரு காமான ஃபீலிங் கிடைக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உண்மையிலே இது 12 மணி உச்சி வெயில் டைமா இருந்தாலும் இங்க அடிக்கக்கூடிய குளிர் காற்று மெய் மறக்க வைத்தது. அழகான இடம், அழகான ஃபீலிங்ஸ் இன்னமும் கிடைக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து பாருங்க. ஜாயில ஏக்கல சைடு வந்தா இங்க கட்டாயம்